இசையினிலே போதும் நீதானே இந்த உலகினிலே பலவடி விதிலே நல்ல இசையினிலே திகழாய் அறிவனவோ ஸ்ரீமன்னாராயணா அறியாத வினை தீர்க்கும் ஆதி நாராயணா அறிவம் நமோ ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீ நமோ இங்கு நாரதாக நடத்தி கொண்டிருக்கும் நமது உமச்சகுளம் அருகாமையில் உள்ள கருவனரை சேர்ந்த எஸ்பிபி கீதப்பிரியன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாகவும் மற்றும் ஆறுபடை வீடு முருகன் பக்தர் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடி அணிக்கப்படுகிறது. பூமாலை சூடி பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய புண்ணியமான அரசுகுல வாழ் கிராம பொதுமக்களுக்கும் இப்போது ஒரு நாடக நிகழ்வினை அறுபடை முருக பக்தருடைய சார்பாகவும் அன்னதானம் விட்டு இந்த அவடியெல்லாம் புகழ்வரக்கூடிய அரசுகுல வாழ் கிராம பொதுமக்களுக்கும் ஆறுபடை வீடு முருக பக்தர்களுக்கும் அழகான முறையிலே நாடகத்தை கண்டு ரசிக்கக்கூடிய என் உயிரின மேலான சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் அனுமதி அளித்த காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கும் இந்த நல்லதொரு நாடக நிகழ்வுக்கு அற்புதமான முறையில் ஒளிபெருக்க அமைத்து எங்களை மிகவும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி கொண்டு கூடிய ஸ்ரீ முருகன் ஒளிபெருக்க கிடைத்தாருக்கும் அதில் பரிபுரி முழுப்பு தோழர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளரும் எங்களுடைய மூத்த கலைஞருமான ஹரிச்சந்திரா நாடகத்துடைய புகழ் வரப்பக்கூடிய எம் முத்தப்பாத்தை அவருடைய வாரிசு எம் ராஜா அவர்கள் உள்ளிட்ட ஏழும் இந்த நாடகர்களுக்கு மணிமகுடமாக இருந்து எங்களுக்கெல்லாம் கலைஞர்களை ஒருங்கிணைத்து அழைத்து வந்து அன்போடு இந்த நிமிடம் கவனித்துக் கொள்ளக்கூடிய என் அன்பு தம்பி இளைய தலைமகன் தென்னாட்டு கலைமகன் ஆவியூரை சேர்ந்த கார்த்திகேயன் அவர்கள் உள்ளிட்ட அன்பர்களுக்கு நண்பர்களுக்கும் கலைக்குள் சார்பில் சிறந்தாத வணக்கங்களை கரம் கூப்பி தெரிவித்து தொடர்கிறோம் எங்களது கலைப்பணியை. அனைவரும் நலமோடு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோத்திர பிரியா சூர்யா, கனகப்பிரிய நாரதா என்று பெயர் பெற்றையாமோ அதிகாலையில் சாண முதலிய சந்தியா முதலசர் கர்மங்களை எல்லாம் முடித்து அஸ்தத்திலே 21 நரம்புடைய ஓசை ஒலியை தரித்து சகஸ்திர நாமங்களை எல்லாம் சோத்திர வருது கொண்டு தாயிற் சிறந்த கோயில் விளை தந்தை செல்மிக்க மந்திரம் விளைகிறார்கள். அந்த அடிப்படையிலே உலகத்திற்கெல்லாம் ஜீவனாக ஒளியாக திகழக்கூடியவள் உலகத்தில் பார்க்கும் பொழுது மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள். அந்த ரீதியிலே பெற்ற தாய் தந்தை வணங்க வேண்டும் என்ற காரணத்தினாலே என் தாயாகப்பட்டவள் ஆயகலைகள் 64 ஏய உணர்வுக்கு எடுத்து காட்டியவள் என்னுமை சரஸ்வதி. அப்பேற்பட்ட தாயை கலைவாணியை தொழுது அன்னபடி ஆசையை பெற்று அண்ட சராசரத்தில் ஒட்டுமொத்தமான ஜீவனுக்கெல்லாம் படைப்புக்கு பொறுப்பை ஏற்றுக்கொண்டவன் என் தந்தை பிரம்மதேவன். அன்னவரை ஆழத்திலே இன்னை ஞானத்திலே வருங்காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மன் தான் இருந்து வாசு படுக்கிறான், பிண்டம் பிடிக்கின்றான் என்று சொல்லக்கூடிய தந்தை பிரம்மதேவனை தரிசித்து ராசி பெற்றேன். பின் கைலாயம் சென்று எனது மாமன் மாமியாகப்பட்ட பரமசிவன் பார்வதியை தொழுதாக பெற்று அதன் பின்னாலே பார்க்கட சென்று என் பாட்டிருந்த ஸ்ரீமன் நாராயண தரிசித்தின் காரணம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வளவும் இல்லை என்பார்கள். அந்த அடிப்படையில் அனைத்து உயிர்களுக்கும் சகலவித சம்பத்துகளும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே எனது பாட்டி அந்த திருமகள் மகாலட்சுமியை தொழுதாக பெற்றேன். இப்படி அலைமகள், கலைமகள், மலைமகள், படைக்கும் கடவுள், காக்கும் கடவுள், தீமையை அழிக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய முக்கடவுள் துறையப்பட்டபடி இந்த நாரத மகரிஷிக்கு ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யவில்லை என்றால்
என்னுடைய சிரமாகப்பட 1000 அடிச்சு கூறாக ஓம் நமோ நாராயண. டமுக்கு டப்பா நடிச்சுக்கிட்டு கால் வைத்தால் கழகம் நாள் கடந்த நன்மை அந்த நன்மையை செய்யும் பொருட்டு நல்லதொரு வேளையிலே நாரதர் பொறுப்பேற்றுக் கொண்டாலும் இந்த கால் வைத்தது கழகத்துக்கு ஏற்றவாறு இன்று கால்நடையாக அறுவடைகளுக்கெல்லாம் சென்று போகக்கூடிய முருகபக்தனுடைய அந்த முன்னேற்றம் காண வேண்டும் என்று எம்பெருமான் கதைக்கு நாயகனாம் கந்தர் துதிபாடி ஆரம்பிப்போம் கழகத்தை. நாராயண ஓம் நமோ நாராயண. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தனிடம் கோவில் கொண்டா நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. நீத்தமும் பாலிலே நீராக்குவோம், பச்சை நிறத்திலே பட்டாடை தான் கட்டுவோம். நித்தமும் பாலிலே நீராட்டுவோம், பச்சை நிறத்திலே பட்டாடை நான் கட்டுவோம். திருநீரில் தத்துவம் தந்தையின்போம், அதில் திகழும் குங்குமத்தை அருணையின்போம். திகழும் குங்குமத்தை சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தாள் நன்மையெல்லாம் நடக்குது. பன்னிரு விழிகளில் மை தீட்டுவோம், பன்னிரு சதிகளில் நகை போட்டுவோம். பன்னிரு விழிகளில் மை தீட்டுவோம், பன்னிரு சதிகளில் நகை போட்டுவோம். திருமாலை ஒளி வீசும் கவசமிட்டு தேன் சிந்தும் முல்லைப்பூ மாலை அணிவோம். திருமார்வி ஒளி வீசு கமசமிட்டு தேன் சிந்தி மாலையிடுவோம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தாள் நன்மையெல்லாம் நடக்குது. விரலுக்கு மோதிரம் பவளத்திலே, கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே. முருகன் விரலுக்கு மோதிரம் பவளத்திலே, விளையாடும் நிறங்கை வைரத்திலே. தங்க திருப்பாதம் வணங்கிடும் போது, திருப்பாதம் வணங்கிடும் போது, உள் தங்க திருப்பாதம் வணங்கிடும் போது பெருகின்ற சுகத்திற்கு எல்லையேது நாம். பெறுகிற சுகத்துக்கு எல்லையேது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தாள் நன்மையெல்லாம் நடக்குது. மயில் மீது மன்னனை இருக்க வைத்து ஏழு ஸ்வரம் பாடி கிள்கினே சதங்கை கட்டி. மயில் மீது மன்னனை இருக்க வைத்து ஏழு ஸ்வரம் பாடி கிள்கினே சதங்கை கட்டி. வெட்டி வேலுடன் சேவர் கோடி ஏற்றி வைத்து, வெற்றி வேலுடன் சேவல் கோடி ஏற்றி வைத்து, எங்க ராஜனுக்கு முடி சூட்டுவோம். எங்க ராஜாதிராஜனுக்கு முடிசூட்டுவோம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தாள் நன்மையெல்லாம் நடக்குது. கந்தகிரி கோயில் வந்தாள் நன்மையெல்லாம் நடக்குது. கந்தகிரி கோயில் வந்தாள் நன்மையெல்லாம் நடக்குது. நன்றி நன்றி.
அன்பு நண்பர்கள், அள்ளாளப்பேரியைச் சேர்ந்த அன்பண்ணன் எங்கு சென்றாலும் நாடக கலைஞர்களுக்கு ஆக்கமும் ஊக்கங்களையும் எடுத்து அன்பளிப்பு கொடுத்து அன்போடு அரவணைக்கக்கூடிய அன்பண்ணன் வேலு அவர்களுடைய சார்பாக மற்றும் அன்பண்ணன் ஸ்ரீனிவாசன் சார்பாக ரூபாய் 400 அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். அதுபோல எங்களுடைய பாலிய சிநேகிதரும் எங்களுடைய கலைத்தொழிலே பலம் கலைஞர்களோடு ஒன்றாக பயணித்த அன்பண்ணன் ராஜாமணி குடும்பத்தின் சார்பாக அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய அன்பு உள்ள அனைவருக்கும் நன்றி சார்ந்த வணக்கம். வாழ்க வல்லாண்டு என்று வாழ்த்துவது என் கடமையாக இருந்து விட்டால் கால் வைத்தால் கழகம் அது சொன்னேனே. அப்பேற்பட்ட கால் வைத்த இடத்திலே உலகம் உய்வு வர வேண்டால் கந்தனை தொழுது விட்டால் போவாது. கண்ணனுக்கு முன்வந்தவன் கணபதி அல்லவா. காரணம் அல்லல் போம் வழிவினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிக மாமருனை கோபுரத்தில் வீட்டிற்கும் கணபதியை கைதொழுதாக்காள் என்று கணபதியை பாட வேண்டும் என்று அற்புதமான முறையை எண்ணி துணிய கர்மம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்கின்றார் வள்ளுவன். அந்த அடிப்படையிலே முதல்வர் மூர்த்தியாகப்பட்ட விநாயகரை தொழுவோம். யாரை தொழுவோம்? பிள்ளை யாரை தொழுவோம்? கலைவாணி தான் பெற்ற இரு பிள்ளை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே. கலைவாணி தான் பெற்ற இரு பிள்ளை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே. வேட முகத்தோடும் வேத முழக்கோடும் வேட முகத்தோடும் வேத முழக்கோடும் மணவரை வளம் வந்த கணநாதனே. தான் பெற்ற சிறு பிள்ளை மனம் கொண்டு கையாள மணவாளனே. திருமாலும் உனக்கிங்கு மாப்பிள்ளை தோழல் சிவனாதல் கையான தேரோட்டு பாகல் தேரோட்டு. திருமாலும் உனக்கிங்கு மாப்பிள்ளை தோழல் சிவனாதல் கையான தேரோட்டு பாகல் யாவும் வந்து பூமகன் திலகம் தீண்டியது திருமகனே. உலகம் யாவும் அது போனது பூமுகத்தில் திலகம் தீண்டியது திருமகனே. சித்தி புத்தி என்னும் சக்தி இருவரும் உனக்காக மன கோலம் அணிந்தது கலைவாணி நான் பெற்ற சிறு பிள்ளை மனம் கொண்டு கல்யாண மணவாளனே. பன்னீரில் உள்பாதம் கலைமகள் கழுவ கட்டாடிதனை எடுத்து பிரம்மாவும் கொடுத்து பன்னீரில் உன் பாதம் கலைமகள் கழுவ கட்டாடிதனை எடுத்து பிரம்மாவும் கொடுத்து புனித பூமலையும் இனிய தேன்மலையும் பொழியாதில் இன்பமான மகிழ புனித பூமலையும் இனிய தேன்மலையும் பொழியாதில் மனமகிழ எட்டு திக்கும் எட்ட சொட்ட இடிவொலி கணநாதல் மன நாளை புனையிட கலைவாணி நான் பெற்ற சிறு பிள்ளை மனம் கொண்டு கல்யாண மணவாளனே. வேட முகத்தோடும் வேத முழக்கோடும் வேத முகத்தோடும் மணவரை மணம் வந்த கணநாதனே. கலைவாணிதான் பெற்ற இரு பிள்ளை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே. கல்யாண மணவாளனே. கல்யாண மணவாளனே. நன்றி. கணபதியின் கீதம் பாடி கலகத்தை யாரைக்கும் விடுது இந்த உலகத்திலே காக்கும் தெய்வம் என்று சொன்னாலே எத்தனை விதமான தெய்வங்கள் இருந்தாலும் அவனன்றி ஓர் அனுபவம் அசையாது என்பார்கள். ஏன்னா உலகத்தில் எத்தனையோ பிறவிகள் எடுத்திருந்தாலும் அந்த பிறவிக்கெல்லாம் ஆதியாக திகழக்கூடியவள் அன்னை தாய். ஒத்த பிள்ளை பெற்றவளுக்கும் உரிய சோறுடா 10 பிள்ளை பத்திருக்கு அதில் சோறுநாட்டுவாங்களே அதை போன்றுதான் இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பிள்ளை பற்றி சொல்லி பாருங்க. உலகத்திலே பஞ்சமா பாதங்கள் என்பது 5 வகை. மது மாது சூது கொலை கொள்ளை என்பார்கள். ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டு ஏத்தா கருப்பாயுவோமே இப்படி குடியார பேல போனானே இப்படி கொள்ளக்கார பேல போனானே இப்படி சீட்டாட்டக்கார பேல போனான்னு சொல்லி பாருங்களேன். ஏன்டா என் பிள்ளைய சொல்ல என்னடா தை அப்படின்னு எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரு உரிமை
தாய்க்கு மட்டும்தான் உண்டு. அப்பேற்பட்ட தாய் தான் உலகத்திற்கெல்லாம் ஆதிபராசக்தி, வாழைவராகி, நித்திய கல்யாணி, பக்தர்களுக்கு கூலி, ஜெயவீரி, கங்காதரி, பரிமளவேணி, திருநேத்திரி, ஆரணி, போடகாரணி, அநாதர் என்று கௌரி வைரவாக என்று கலியுகத்திலே காக்கும் தெய்வமாக காளியம்மனாக காட்சி கொடுத்து கருணைமலை கொடுத்து கொண்டிருக்கிறார். என் தாயை தொழுவோம். பாவமெல்லாம் தீர்ப்பவளே, நல்லவளே தில்லையம்மா, வாடிகள் போதினிலே ஓடி வரும் காளியம்மா, மலை போல குங்குமத்தில் மறைந்தருளும் காளியம்மா, அரசகுலம் சின்ன கருப்பு பெரிய கருப்பு வீட்டிலிருந்து ஆட்சி செய்யும் அறுபடை முருக பத்வான் சன்னதி வாசலுக்கு வந்தோம் வந்தோம் எங்கள் குறை தீருமம்மா. தூதுவளை இலையரைச்சு தொண்டையில தானடி ஏண்டா தூதுவளை அரைச்சோடு வர எதில் நினைச்சுட்டு வேற தம்பி, நீ நினைக்கிற உலகம் நல்ல பூரம் கோடிட்டு இடத்த நிரப்புற உலகம். பிள்ளை இந்த பிளான்ஸ் மாதிரி அடிச்சோன்னே நம்ம என்ன அடுத்த வார்த்தை சொல்ல போறோம்னு போடக்கூடிய அறிவாளிகள் குளிக்கக்கூடிய இடம். அதனாலே ராகம் ரேவதி அதை காட்டுறாரு வாத்தியார். ஏன்னா குருவில்லாத வித்தை குதித்து விட்டானே, கூட்டு வித்தடானே. அந்த மாதிரி வித்தையை காட்டும் பொருட்டு இதை போடப்படுறது. எத்தனை ராகம் உண்டு, ராகங்களை பக்தியாக போடுவது ராகம் ரேவதி. அதனை பாடுவதற்கு 1000 பாட்டு உண்டு. பக்தி பாட்டு இருக்கா, காதல் பாட்டு இருக்கா, தத்துவ பாட்டு இருக்கா, எத்தனை பாடல்கள் பிடி வாத்தியாரே. சரிமபனி சாணி பமரீசா 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போட்டி, அருள் பங்கு முகத்தை காட்டி இருநீக்கி தந்தாய் போட்டி போட்டி. மரத்தை வச்சவே தண்ணி ஊத்துவான், மனச பார்த்து தான் வாழ்வ மாத்துவான். ஏ மனமே கலங்காதே, வீணாக வருந்தாதே, பாரங்கள் எல்லாமே படைத்தவன் எவனோ அவனே சுமப்பான். ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம். எங்களுக்கு குறையும் உண்டு, அதனை நான் எழுது சொல்லலாமா? எங்களுக்கு குறை உண்டு, அதனை நான் அழுது சொல்லலாமா? என் தாயும் நீ இருக்க உந்தல் செல்ல மகள் வாடலாமா? காடி மகமாய் கருமாறி அபிராமி என பாடியது கேட்கவில்லையா? செல்வங்களும் நட்புகளும் வந்து வீட மனதில் நிம்மதியும் தேவையல்லவா? தாயே நிம்மதியும் தேவையல்லவா? எங்களுக்கு குறை உண்டு, அதனை நான் அழுது சொல்லலாமா? அடிகன் தாயும் நீ இருக்க உந்தல் செல்ல மகள் வாடலாமா? ஆதரவா யாரும் இல்லை, ஆசை வைக்கும் எண்ணமில்லை, ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனும் இல்லை. ஓம் 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 ஓம். ஆதரவா யாரும் இல்லை, ஆசை வைக்கும் எண்ணமில்லை, ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனும் இல்லை. சொந்தமில்லை பந்தமில்லை, சூழும் ஜனம் நல்லதில், உன்னை போல இவ்வுலகில் நல்லதொரு தெய்வமில்லை. தடுமாறி திருக்கோவில் வந்தேன் அம்மா, அம்மா ஜெகதீஸ்வரி, முதல் குழந்தையனை ஆதரி. அம்மா ஜெகதீஸ்வரி, அம்மா குழந்தையடி ஆதரி. அம்மா ஜெகதீஸ்வரி, முதல் குழந்தை இணையாதரி. நீ வந்து தாயாக இதை தாங்கணும், உன்மடி மீது தலை வைத்து நான் ஏங்கணும். சடலங்கள் இல்லாமல் மனம் தூங்கணும், மனம் தூங்கணும், மனம் தூங்கணும். எங்களுக்கு குறை உண்டு,
இருக்க உந்தன் செல்ல மகள் வாழலாமா? பெண் சங்கநாத மலை மங்கணமணி ஓசை வெள்ளி எங்கே முழுதும் உணாட்டியே. ஓம் 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 ஓம். பெண் சங்கநாத மலை மங்கணமணி ஓசை வெள்ளி எங்கே முழுதும் உணாட்டியே. முத்துமணி பதங்களில் ரத்தின சதங்கை ஓடி மொத்தமாக உன் அழகை சொல்லிவிட ஏது மூடி. உன்னை பாடும் நாள் எல்லாம் திருநாளம்மா. அம்மா தில்லை காடி இருந்து உலகாலும் திரிசூலினி. அம்மா தில்லை காளி அம்மா உலகாளும் திருசூலினி. அம்மா தில்லை காடி இருந்து உலகாலும் திரிசூலினி. சிவனாட நீ தோற்ற கதையும் பொய்யே, அவனாட்டத்தனில் உள்ள சக்தியும் நீயே. மனம் கணிந்து அருள்வாய தில்லை காளியே, எல்லை காளியே, எங்கள் முத்துமாரியே. எங்களுக்கு குறை உண்டு, அதனை நான் அழுது சொல்லலாமா? அடியன் தாயும் நீ இருக்க உந்தன் செல்ல மகள் வாழலாமா? காளி மகமாயி கருமாறி அபிராமி என பாடியது கேட்கவில்லையா? செல்வங்களும் நற்புகளும் வந்து வீண மனதில் நிம்மதியும் தேவையல்லவா? தாயே நிம்மதியும் தேவையல்லவா? எங்களுக்கு குறையும் உண்டு, அதனை நான் அழுது சொல்லலாமா? என் தாயும் நீ இருக்க உந்தன் செல்ல மகள் வாழலாமா? செல்ல மகள் வாழலாமா? செல்ல மகள் வாழலாமா? நன்றி 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 நன்றி. தாயை போற்றி வணங்கி ஒரு தகுதியான கழகத்தை செய்வதற்கு இந்த தரணிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் அற்புதமான இடமாக இருக்கிறது. சிற்றூர் என்று சொல்லக்கூடிய ஒரு சர்வசாதாரண ஊர். ஆனால் சிற்றூர் இருப்பது எங்கே? குறிஞ்சி நிலப்பகுதியிலே. குறிஞ்சி கோமகன் என்று சொல்லக்கூடிய குகன் என்ற முருகப்பெருமான் வீட்டிலிருந்து ஆட்சி செய்யக்கூடிய அற்புதமான இடம். எப்பொழுதுமே குறிஞ்சி என்று சொன்னாலே குழுகுழுப்பான இடம். இந்த குழுகுழுப்பான இடத்தில் நமக்கு மட்டும் இப்படி இருக்கிறது. காரணம், உழைப்பின் மூலமாக வர வேண்டும் வேர்வை. வேர்வை எப்பொழுது ஒரு மனிதனுடைய உடம்பில் வருகிறதோ அப்பொழுது உலக மக்களுடைய பார்வை நமது பக்கம் திரும்பும். ஆக வேர்வையும் பார்வையும் ஒன்று சேர்ந்து விட்டால் காலையில் சொல்ல வேண்டும் இந்த நாடகம் எப்படி இருந்தது என்று ஊர் மக்கள் ஒரு தீர்வை. அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே வந்தாரை வாழவடிக்கூடிய வண்டமிழ் செந்தமிழ் நாடு போதில் என்ப தேன் வந்து பாயுது காதல் என்பார்கள். தமிழுக்கும் அமுதன்று பேர் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழன் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நின்றடா என்ற ஒரு வாசகம் என்ற அளவில் நம் காதலை ஒழிப்பதற்கு தலையாய பணியை மேற்கொண்டு தமிழன் விரிவடுத்து வருவதற்காக கல் தோன்றா மண் தோன்றா காலத்தை வாடோடு முன் தோன்றிய மூத்த குடிப்பிறப்பு தமிழன் ஒரு இனம் என்றால் அந்த இனத்தை விரிவுபடுத்தி காட்டியதற்கு வித்தாக விரிதவன் இந்த மாமன்னன் வாழக்கூடிய இடம் சோழ மன்னன் சூருடைத்து நாடு என பட்டப்பட்டது நாடு. ஆக நாட்டின் வலிமையை பறைசாற்ற வேண்டும் சொன்னால் அதற்கு காரணகர்த்தாவை யார் என்பதை பார்க்கும் பொழுது மன்னன் எவ்வளியோ மக்கள் எவ்வளி. முதலில் ஒரு நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் அழகாக சொன்னாம் பாட்டி அவை மூதாட்டி. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும், கோன் உயர கோடுவர் விடுவார்கள். அப்பேற்பட்ட நிலையிலே செங்கோல் விழித்து நீதி வராமல் ஆட்சி செய்த மன்னர்கள் வரிசை பட்டியலை பார்த்த பொழுது முதற்கன் இடத்தை பிடித்து தஞ்சை என்று சொல்லக்கூடிய இடத்தை தரணியெல்லாம் புகழ்படக்கூடிய மன்னன் புகழ்பாடி மகிமையோடு ஆரம்பிப்போம் கழகத்தை. நஞ்சை கடலிகளின் நாயகனை நீ வாழ்க, நடன விடு காவேரி காவலனே நீ வாழ்க. தஞ்சமென வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருவுடைய தலைவனே நீ வாழ்க. பெஞ்சமரில் வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோர் பிள்ளையர் பெரிய கோவில் தந்த வீரராஜராஜ சோழனே நீ வாழ்க. வாழ்க
தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே, தாரணியில் தமிழ் போலே நிலை நின்று வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. மூன்று நிலங்களுக்கு முடி சூடி நான் புவனம் முழுதும் முடி பொறித்த கொடி நாட்டினான், மூன்று இடங்களுக்கு புகழ் நாட்டினான் புகழும் இடங்களுக்கு நூட்டினான், தோன்றும் இடங்களில் தன் புகழ் நாட்டினான், தோன்றும் இடங்களுக்கு புகழ் நாட்டினான், தோன்றும் இடங்களில் தன் புகழ் நாட்டினான் என்றும் சோழர் பரம்பரைக்கு வழிகாட்டினான், சோழர் பரம்பரைக்கு வழிகாட்டினான், சோழன் வழிகாட்டினான். ஆயகணைகள் பல நிலை நாட்டினான், ஆயப்படை கலையை இலை நாட்டினான், தமிழாய மறைகருக்கு சபை கூட்டினான், கண்ணு தமிழோடு அறிஞருக்கு சபை ஊட்டினான், தூயவளவர் வாழ்வில் சுமை கூட்டினான், தமிழ் மாவி சுமை ஊட்டினான், தூயவளவர் வாழ்வில் சுமை கூட்டினான், சோழே தொட்டதை எல்லாம் பொருளாக்கினான், தொட்டதை எல்லாம் பொருளாக்கினான். அறம் காக்க அறச்சாலை உருவாக்கினான், அரங்காக்கை அறச்சாலை உருவாக்கினான், மரம் காக்க படைச்சாலை உருவாக்கினான், உயர் கல்வி கூடங்கள் உருவாக்கினான், கல்வி கூடங்கள் உருவாக்கினான், உயர் கல்வி கூடங்கள் உருவாக்கினான், பக்தி வழங்கிட ஆலயம் உருவாக்கினான், சோழன் உருவாக்கினான். தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, தாரணியில் தமிழ் போன நிலை நின்று வாழ்கவே, தாரணியில் தமிழ் போன நிலை நின்று வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. நன்றி 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 நன்றி. நாடு போற்றக்கூடிய நாயகனை நாடிலம்பு சுற்றி வரக்கூடிய நாரதன் போற்றி வணங்கக்கூடிய இந்த புண்ணியமான பூமியிலே சபையறிந்து பேசு, அதிலும் சமயம் அறிந்து பேசு, இல்லை என்றால் பேசாது இருந்து பழகின்பார்கள். சபையை மதிக்க கற்றுக்கொள்வதற்கு உலகத்திற்கெல்லாம் வழிகாட்டியாக திகழக்கூடியவன் நாரதன். எனது கொள்கைகளும் கோட்பாடுகளும் சரியாக நடப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இடத்திலே, இந்த கணப்பொழுதிலே இதுவரை எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது, இனி எது நடக்கப் போகிறதோ அது நன்றாகவே நடக்கும். எதை நீ கொண்டு வந்தாய், எதை இழப்பதற்கு, எது இன்று உம்முடையதோ நாளை வேறுடையாகிறது, அதுவே மறுநாள் மற்றொருடையாகிறது, இதுதானடா உலக நியதி என்று உலகத்துக்கு சொன்னவன் என் பாட்டன் அந்த கிருஷ்ண பரமாத்மா. காரணம், தான் ஆடவில்லை என்றால் தான் சதை ஆடும் என்பார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக நிகழ்ந்தது மகாபாரத போர். மகாபாரத போரிலே மாவீரன் கர்ணனை கண்டவுடன் எதிராளி ஸ்தானத்தில் நின்று கொள்ளக்கூடிய அர்ஜுனுடைய கையில் உள்ள காண்டீபம் என்ற வில் தானாக கை நழுவியது. இதை கஞ்சாடையில் கண்ட கிருஷ்ண பரமாத்மா அந்த அர்ஜுனன் மூலமாக உலகத்துக்கு சொன்ன வாசகம்தான் இன்று இந்தியக்களின் புனித நூலாகப்பட்ட பகவத்கீதை எனும் தத்துவம் கிடைத்தது. அப்பேற்பட்ட பகவத்கீதையின் தத்துவத்தை படித்தவர்களும் பாமர்களும் பண்பாளர்களும் அறியக்கூடிய வகையிலே பக்குவமாக எடுத்து உரைப்பது என் கடமை. கடமையை செய், பலனை எதிர்பாராதே, மரணத்தை எண்ணி.
மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை கொள்வே. மானிடரான்மா மரணம் எய்தாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய். வீரத்தில் அதுவன்று நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள். என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். கண்ணல் மனது கள்மனதென்றோ காண்டீபம் நழுவவிட்டாய், காண்டீபம் நழுவவிட்டாய். மன்னரும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே. சொன்னவள் கண்ணள், சொல்பவள் கண்ணள். துணிந்து நில் தர்மம் வாழ. புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. போட்டுவார் போட்டலும் புழுதி வாரி தூட்டுவார் தூட்டலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனை காட்டினான், கண்ணனை தாக்கினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீபம் எழுக, நில் கை வெண்மை எழுக, இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயே சங்கபாமி யுகே யுகே. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவள் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவள் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை. ஊர்பணி ஏற்றாயடா, நானும் ஊர்பணி கொண்டேனடா. நானும் உன்படி கொண்டேனடா. உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவள் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. மன்னவர் பணியேற்கும் கண்ணனும் பணி செய்ய. மன்னவர் பணியேற்கும் கண்ணனும் பணி செய்ய. மன்னவர் பணியேற்கும் கண்ணனும் பணி செய்ய. உன்னடி பணிவாடடா. கர்ணா மன்னித்து அருள்வாயடா. கர்ணா
வைத்து அருள்வாயடா. உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவள் வகுத்ததடா. கருணா வருவதை எதிர்கொள்ளடா. செங்கோற்று கடல் தீர்த்த சேராத இடம் சேர்ந்து செஞ்சோட்டு கடந்தீர்க்க இடம் சேர்ந்து செங்கோற்று கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா. கருணா பஞ்சகன் கண்ணடா. கருணா பஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவள் வகுத்ததடா. கருணா வருவதை எதிர்கொள்ளடா. கருணா வருவதை எதிர்கொள்ளடா. நீ வருவதை எதிர்கொள்ளடா. நன்றி நன்றி. பூமாலை சூடி பொன்னாடை நிறுத்தி கௌரவப்படுத்தி அன்பு உள்ளதற்கும் அறுவடை சார்பாக அன்பளிப்பு கௌரவப்படுத்திய உள்ளங்கள் பக்தர்கள் அனைவருக்கும் நன்றி என்கிற வணக்கம். மேலும் இந்த நாடகத்தினுடைய நிகழ்வாக ஏன்னா அன்னமிட்டவர்களுக்கு டீ அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அன்னமிட்டவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா உணவு இன்றி உயிர் வாழ முடியாது. உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் என்ற தேவை. அப்பேற்பட்ட எங்களெல்லாம் உணவளித்து உபசரித்து இந்த இடத்திலே உயர்வான நிலைகளை நடிக்க வைத்து ஆதரவு கொடுக்கக்கூடிய அன்பு குடும்பத்தார்கள் சுரேஷ் குடும்பத்தார்களுக்கு எங்களுக்கு இதயபூர்வமாக நன்றி இனிதான முறையிலே காணிக்கையாக்கிக் கொள்கிறோம். வாழ்க பல்லாண்டு என்றும் நிலைத்திருக்கட்டும். அப்படித்தான் இருக்குது. ஆக இந்த இடத்தில் வந்தாலும் வார வைக்கக்கூடிய நாட்டிலே இதுவரை நாம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம். ஏதாவது ஒரு திசையிலிருந்து ஓசை ஏற்படுமா? கேட்குமா சத்தம்? என்னசோ 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 அது சரித்தேன். முதலிலே கெட்டது ஆளோரு சோ. சத்தமா கேட்குது. இருக்கட்டும். ஆளோரு சோ ஆயிட்டு சொல்லக்கூடிய இந்த ஆத்மாவுக்கு லோகத்தை அடக்கி ஓம் ஆகாரதாத இசையோடு இன்னிசைத்து பண்ணிசைத்து பாடிக்கொண்டிருக்கிறாள் பைந்தமிழ் செல்வி. முதலிலே கெட்டது ஆளோரு சோ, அடுத்து கெட்டது ஆளோ லவ் சோ. லவ்வுக்கு கவ்விக்கிட்டே திரிவாங்க. அது பூரா இழுவே தானே இருக்கும். லவ்வுக்கு கவ்வுவது எது, கவ்விக்கிட்டு திரிவது நாய். அது பூரா இப்போ இழுவை தானே நடக்கும். ஏன் இருக்கட்டும், அந்த இழுவு அதோட போகட்டும். நம்ம ஒரு கோர்வையாக இருப்போம். ஆக மொத்தத்திலே இந்த இடத்துல ஏன் பாடுகிறார், எதற்காக பாடுகிறார் என்பதை பார்க்க பொழுது குழலிடுதி யாழிடுதி என்பத மக்கள் மடலை சொல் கேளாதர் என்றார் வள்ளுவன். அப்பேற்பட கூட்டுக்கிடங்க இந்த இடத்திலே உறவை ஏற்படுத்தி பார்ப்போமா? நானும் முதல் உறவை நாடி வந்த பறவை ஜதிகள் சொல்லிட சலங்கை குலுங்கிட கலைகள் பயின்றவள் நீ.
சேர்த்திட கற்றுக்கொண்டவள் நீ. எனது காணும் உட்காதி விளையா உன்னில் செய்தோடவில்லையா பொண்ணுக்கு போவள் பொட்டுதான் வேணும் பெண்ணாக இருந்தும் அதை நீ பறித்தாயோ. ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை அதுதான். இது காதல் தெய்வீகம், இது காதல் தெய்வீகம். அடப்போடா ஒரு மூடன் கதை சொன்னாள் என் கதை அதுதான். ஊரடங்கும் சாமத்திலே நான் ஒருத்த மட்டும் விழிச்சிருந்தேன். ஊர்கோடி ஓரத்திலவோ நினப்பிட படுத்திருந்தேன். காத்தடிச்ச சலசலக்கும் ஓடையெல்லாம் உன் சிரிப்பு உரண்டு படுத்தாலே பாவி மக ஓடனப்பு பாவி மக ஓடனப்பு ஓடனப்பு ஓடனப்பு. கருவாச்சி ஏன் கருவாச்சி ஊஞ்சாடமாட பார்வையாட காதல் வந்து உருவாச்சு. கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு, கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு. கற்கண்டு பாகு சுவைக்க இது மேலாச்சு. அடி உருவாச்சு மீனாட்சி கலகம் உருவாச்சு. அம்மா நானும் முதல் உறவை நாடி வந்த பறவை, நானும் முதல் உறவை நாடி வந்த பறவை. தேடி வந்த வேலை வேடன் செய்த லீலை, தேடி வந்த வேலை விளைந்த லீலை. சிறகுகள் உடைந்ததடி அடைந்ததடி உயிரே உயிரே. இதை கதவுகளை திறக்க ஓடிவது சிறையில் சிக்கிக் கொண்டதேனம்மா. வலையில் வீழ்ந்த உன்னை மீட்க ஓடிவது வழியில் மாட்டிக்கொண்டே நானம்மா. காதல் நெஞ்சங்களை கசக்கி பிழிவதில்லை இனிமை காணுவது விதியம்மா. அன்பு உள்ளங்களை ரத்த வெள்ளத்தினை துவைத்து சிதைப்பது சதியம்மா. உடல்களை அழித்திட ஊருக்குள் பலருண்டு பாரம்மா. உள்ளத்தை பிரித்திட பாருக்குள் எவருண்டு சொல்லம்மா. நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை. பேரினை இழந்தாள் மரமெங்கு வாழும் அவரையும் பிரிந்து நனங்கு வாழ்வேன். பேரினை இழந்தும் ஆலமரம் விழுதுகள் தாங்க வாழுமே.
பேரிணையில மரம் விழுதுகள் தாங்கிட வாழுமே விழுதன குழந்தைகள் இருப்பதை மறப்பதான் இதயத்தை இழந்த பிள்ளாளே தேகத்தை காக்க முடியாது நீயே என் இதயம் இல்லையே இல்லை உதயம் எனது காணம் உன் காதில் விழவில்லையா நெஞ்சி தொடவில்லையோ வீணை எறிகிறது விறகு வேகிறது நாம வீட்டுகிறேன் வாராயோ புயலும் படுகிறது கடலும் கொதிக்கிறது படகு செலுத்துகிறேன் வாராயோ என்ன இழந்தவிலும் எரிய தொடுகையிலும் தீபம் மூல மனமடைகிறது என்ன இழந்தவிலும் உன்னை காக்கையிலும் இதை அரகுமிக்கு அழைக்கிறது வாழ்வது ஒரு முறை உனக்கென வாழ்வது முழுமை என்பே சாவது ஒரு முறை உனக்கென சாவதே பெருமை என்பே நானும் உங்கள் உறவை பாடுகிறாள் கவிதை ஆளோட கீதம் அதில் இன்பநாதம் ஆளோட கீதம் அதில் இன்பநாதம் இசைப்பது இனிமையிலே இவள் இருப்பதேன் தனிமையிலே அழகே அழகே நன்றி நன்றி நன்றி. இந்த பாடலுக்கு ஜீவனாடியாக இருப்பது பக்கவாத்தியம் தான். இசையால் வசமாக இதயம் இது என்பார்கள். இப்படி பக்கவாத்தியம் இருந்தால் வருஷத்தில் 365 நாளில் இன்னும் 400 நாள் கூட ஆடலாம். இப்படி ஒளிவரிக்கை இருந்தால் 500 நாடகம் கூட ஆடலாம். ஏன்னா அதை காட்டிலும் இப்படி ரசிகர் இருந்தால் வருஷத்துக்கு 565 நாளில் எவ்வளோ நாளும் ஆடிக்கிட்டே இருக்கலாம். இதுதான் உண்மை. எல்லாருமே இப்படி ஒன்று சேர வேண்டிய கூட்டு. ஏன்னா அந்த வாக்கு என்பது உலகத்தில் சொல்வாக்கு பெரிதா செல்வாக்கு பெரிதா என்பார்கள். செல்வாக்கு என்பது வரும் போகும், செல்வம் அதுக்கு பேர் வந்துகிட்டே இருக்கு. நாளைக்கு செல்வம் செல்வம் என்று சென்று விடும், அது நிலை இல்லாதது. ஆனால் சொல்வாக்கு வில்லம்பு சொல்லம்பு மேதினில் 2 உண்டு. வில்லம்பில் சொல்லம்பு மேல் அதிகம். வில்லம்பு பட்டதடா என் மார்பில் பார்வேந்தா நீ குளத்தை சுட்ட என் வாய் சொல்லணும். அதைத்தான் சொன்ன வள்ளுவன். சுருக்கமாக இவ்வளவு கவியை சொல்ல வேணாமியா, தீயினால் சுட்டவிடும் உள்ளாரும் ஆறாதை நாவினால் சுட்டவிடுன்னு அழகாக சொல்லிவிட்டான். அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னா அதைத்தான் நமது தமிழகத்தை முத்திரை சிறிது அடியில் போட்டுக்காலை வாயுமையே வெல்லும். அந்த வாயுமை என்பதுக்கு உண்மையான அர்த்தம் உண்மை. அந்த உண்மைக்கு அர்த்தம் பெயர் சத்தியம். கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். அப்படித்தானே கொடுத்த வாக்கு காப்பாற்றுவதற்கானே எப்படியாவது இவனை வாழ்வில் ஒரு நாளாவது பொய்யலாக்கி காட்டுவேன் என்று கக்கணம் கட்டி கொண்டிருந்தான் விஸ்வாமித்திர மகரிஷி. ஆனால் 56 தேசங்களுக்கு அதிபதியாக ஹரிச்சந்திரன் கடைசி வரைக்கும் நான் சொல்லவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி பொய்யே சொல்ல மாட்டேன் என்று கடைசியில் பொண்டாட்டி எழுது பிள்ளை எழுது நாடு எழுது நகர் எழுது சுடுகாடு காக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளானான். அது மட்டுமா மகாபாரதத்தில் பீஷ்மராகப்பட்டவன் இளமையை வாரி கொடுத்து விட்டு கடைசி வரைக்கும் திருமணமே செய்ய மாட்டேன் என்று பிரம்மச்சாரியாக வாழ்ந்து வந்தான் பீஷ்மன் பிதாமகன். அவனும் கொடுத்த வாக்கை காப்பாற்றினான். இன்று நானும் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். சோதனை வர்த்தம் செய்யும். அது எப்பேற்பட்ட சத்தியத்தின் சோதனையாக சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி
சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி தர்மம் என்னை வாட்டுதம்மா சொந்தங்களை காட்டி சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி தர்மம் என்னை வாட்டுதம்மா சொந்தங்களை காட்டி அத்தனையும் தாங்கி விட்டேன் சக்தியினை கூட்டி ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி அண்ணல் என்பவள் இனிதாகி அவள் அத்தனை பேருக்கும் சுமை தாங்கி அண்ணன் என்பவள் இடிதாங்கி அவள் அத்தனை பேருக்கும் சுமை தாங்கி துணைவன் என்பவன் கண்ணாடி அதை சொல்லால் அடித்தவள் பெண்டாட்டி சொல்லால் அடித்தவள் பெண்டாட்டி சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி மனிதன் வாழ்க்கை விளங்கம் அவள் மக்களுக்கெல்லாம் மிருதங்கம் 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 மனிதன் வாழ்க்கை விளங்கும் அவள் மக்களுக்கெல்லாம் மிருதங்கம் மிருதங்கம் வாழ்வினில் இல்பம் ஒரு நேரம் மரத்தில் ஏறும் வேதாளம் மரத்தினில் ஏறும் வேதாளம் சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி இடுக்கள் வரும்போது சிறியல் நான் எத்தனை பேருக்கென்று சிரிக்கின்றேன் எத்தனை பேருக்கும் இருக்கின்றேன் இடுக்கள் வரும்போது சிறியல் நான் எத்தனை பேருக்கென்று சிரிக்கின்றேன் அடுத்தது நன்மை என்று நினைக்கின்றேன் நான் அதனால் தானே உயிரோடு இருக்கின்றேன் நான் அதனால் தானே உயிரோடு இருக்கின்றேன் சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி தர்மம் என்னை வாட்டுதம்மா சொந்தங்களை காட்டி அத்தனையும் தாங்கி விட்டேன் சக்தியினை கூட்டி ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி எத்தனை பேர் இந்த உலகத்தில் போட்டி ஏன்னா போட்டி போட்ட உலகம்னா போட்டி நிறைந்த உலகம் போட்டி இருக்கலாம் ஆனால் பொறாமைப்படக்கூடாது என்னோடும் போட்டி விட வேண்டும் இங்கே சில பேர் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் அதில் முக்கியத்துவம் வாய்ந்தவர் இந்த சேனாமான ராணா செய்யாமங்கல ராமதாஸ் நம்ம சாணாமுன்னு அங்கிட்டு கிடக்கு அந்த வண்டி இப்படி ஒவ்வொருத்தரையும் சுருக்காக சொல்லி விளங்க வைக்க வேண்டாம் ஏன் இந்த இரவு நேரத்திலே நன்னிசையிலே நடுநிசை வேளையிலே இந்த நங்கை எவ்வளவு வாடக்கூடிய இடம் எப்படி இடம் இயற்கை வளமாக இருக்கிறது நதியோரும் நானே விட நானும் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல ஆனந்தானந்தம் என் சொல்ல நதியோரும் நானே கொண்டு நானும் கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்ல ஆனந்தம் என் சொல்ல
பால் தொட்டிலை விட்டு மூடுவதென்ன மலையை மூடுவதென்ன வெட்டிலே மேகும் பள்ளி தொட்டிலை விட்டு ஓடுவதென்ன மலையை மூடுவதென்ன முகிலானோ முகிலானோ துகில்தானோ துகில்தானோ கண்களை காணிருக்கு தேன் சிந்திர கூடிருக்கு தேன் வேண்டுமா நான் வேண்டுமா நீ என்னை கைகளில் அல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்ல நதியோரம் ஒத்தையடி பாதையிலே ஒத்தையடி பாதையிலே அந்த மகே போகையிலே காலடியோ மழ் மேலே அடியம்மாடி அவ கண்ணடியோ எல் மேலே உச்சி மலத்தோப்புக்குள்ளே ஒரு பூவு பூந்ததம்மா உச்சி விட்டு சாமி நெஞ்சில் குடி போக பாக்குதம்மா பச்சை மலை போல ஒரு பால் மனசு தவிக்குதம்மா போட்டியா பாக்கி வச்சு பருசம் போட பாதையத்தான் வெறுத்ததம்மா சாமி போட்ட முடிச்சு ஒன்று சாதி சனம் பிரிச்சதம்மா ஒத்தையடி பாதையிலே புது பாதையா துங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தலை போல் வாடுதம்மா என்னோட மனசு காத்து மெல்ல பட்டாலுமே கருத்தேதான் போகும்னு பூட்டி வச்ச ரோசாப்புவே போடுவேன வெயிலில காத்து மெல்ல பட்டாலுமே கருத்தேதான் போகும்னு பூட்டி வச்ச ரோசாப்புவே போடுவேன வெயிலில தாங்களையே தாங்களையே ஆசவத்த இந்த மனோ தாங்களையே தாங்களையே ஆசவத்த இந்த மனோ வாழ வச்சு பார்க்கலையே சேர்ந்திருந்த ஊருசனோ ஆரங்கம் தானுரங்க ஆறு கடல் மீனுரங்க தீரங்கம் தானுரங்க திருவானை காவுரங்க நானுரங்க வழி இல்லையே ராசா உள்ள நாதியத்து கிடக்குது 2 ரோசா உள்ள நாதியத்து கிடக்குது 2 ரோசா வட்டு கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவே கட்டெரும்பு மொச்சேரின்னு சொன்னாங்க கத்துக்கதே அத்தனையும் கத்துக்கதே அத சத்தியம்மா நம்ம மன ஒத்துக்கல உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்திலே நீ இதுன்னு சொன்னாங்க நீ இதுன்னு சொன்னரிலே நாயம் என்ன கண்ணாத்தான் ஒத்தையடி பாதையில உருசனம் தூங்கையில ஒத்தையடி பாதையில உருசனம் தூங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு எத்தனை போல் வாடுதம்மா என்னோட மனசு கத்தாளங்காட்டு மணி கள்ளுப்பட்டி ரோட்டு மணி கத்தாளங்காட்டு மணி கள்ளுப்பட்டி ரோட்டு மணி வண்டி கட்டி போறவனே வாக்கப்பட்டு போறவனே வண்டி மாடு எட்டி வச்சு முன்னே போகுதம்மா வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா வண்டி மாடு எட்டி வச்சு முன்னே போகுதம்மா வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா சந்தையில் வாங்கிடும் சரக்கல்ல தன்மானம் தான் வயிற்ற வளர்ப்பதற்கும் நீ வேண்டும் நிதானம் வேண்டும் நிதானம் எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறக்காதே ஏழையுடன் அன்பு காட்டி எண்ணத்தை துறக்காதே எண்ணத்தை துறக்காதே சித்திரச்சை வானும் சிரிக்க கண்டே என் முத்தாடு முத்தம்மா கண்ணாடு கண்ணம்மா குறிய ஏழவாளி
தையரத்தையா சித்திரச்ச வானம் சிரிக்க கண்டேன் எல் முத்தான முத்தம்மா ஏன் கண்ணானு கண்ணம்மா மண்ண பொழந்து சொரங்க வச்சு பொண்ணை எடுக்க கனிகள் வெட்டி மண்ண பொழந்து சொரங்க வச்சு பொண்ணை எடுக்க கனிகள் வெட்டி மதுளு வச்சு மாளிகை கட்டி கடலில் மூழ்கி முத்தை எடுக்கும் வழிகாட்டி மரமான தொழிலாளர் வாழ்க்கையில் காடு விளைஞ்சன மச்சான் நமக்கு கைகளும் தனமிச்சோம் காடு விளையட்டும் பொண்ணே நமக்கு காலம் இருக்குது முன்னே எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே வாடிப்பட்டி சந்தையிலே வாங்கி வந்த ரவுக்கையடி வாடிப்பட்டி சந்தையிலே வாங்கி வந்த ரவுக்கையடி தேடி நான் வந்திருப்பேன் தேர்குயிலே பார்த்துக்கடி ஆதோரம் கொண்ட காரி கத்தரி பூச்சேல காரி கையெழுப்பில் கட்டி காரி கையெழுப்பில கட்டி காரி கட்ட பிள்ளை குட்ட பிள்ளை கருகு மணி போட்ட பிள்ளை கண்ணுங்குழிவில் இந்த கண்ணம்மா காவியம்மா வந்திருக்கணில்லம்மா கொட்டாம்பட்டி ரோட்டிலே இந்த குட்டி போற ஜோக்கிலே நான் குட்டியத்தான் பாப்பனா ரொட்டியத்தான் திம்பனா கொட்டாம்பட்டி ரோட்டிலே திருமணமா திருமணமா திருவங்கூர்வலமா ஊர்வலத்தின் அடிவினிலே ஒருத்தி வருவாளாம் ஊர்வலத்தின் அடிவினிலே ஒருத்தி வருவாளாம் நல்ல வெள்ளி கிழமையிலே அம்மா உள் வாசலிலே பாட்டெடுப்பே உந்தன் பெருமை சொல்ல வண்ண பூ தொடுப்பே நீ சூடிக்கொள்ள வாடியம்மா வாழ்த்திடத்தானே காந்தாரியம்மா உன் மகன் நானே நல்ல வேளை கிழமையில அம்மாவுள் வாசலிலே பாட்டெடுப்பே உந்தன் பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுப்பே நீ சூடிக்கொள்ள சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க என்ன சொன்னாங்க 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 தாத்தாவும் சொன்னாங்க பொண்டாட்டி கட்டிட்டு வாடான்னு சொன்னாங்க முன்னாடி கூட்டிட்டு வாடான்னு சொன்னாங்க அப்புறம் கல்யாணம் செஞ்ச அன்னைக்கு ராத்திரி ஆசை வாங்கணும்னாங்க நல்லதானே அடி முழுதாய ஊருக்கு அடி முழுதாய ஊருக்கு வரசக திரும்பிடு வெகு தூரம் போகணும் வேகமா வெத்தலை வெத்தலை வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ வண்டி சோழ செம்பட்டானா வித்தி வரை ஒங்கிட்டானா வாடா முன்னாலே வாடா முன்னாலே வாடா முன்னாலே எட்டு வச்சு வாடா முன்னாலே தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை அது பொம்மை இல்ல உண்மை நான் எத்தனைய பொம்மை செஞ்சேன் கண்ணம்மா அது அத்தனையும் பொண்ணு போல மின்னம்மா பதில் சொல்லம்மா தந்தானே தந்தானே தந்தான கிளியே போடு தந்தானே தந்தானே என்னோட மயிலே தந்தானே தந்தானே தந்தான கிளியே போடு தந்தானே தந்தானே என்னோட மயிலே மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு காட்டு வழி போற வேளே காட்டு வழி போற வேளே கன்னியமா உன் காசு மாட பத்திரமா பாத்துக்கமா காட்டு வழி போற பொண்ணை கவலைப்படாதே காட்டு புலி மணி மறைக்கும் கலங்கி நிக்காதே மம்பட்டியம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு மம்பட்டியம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாடும் சின்னஞ்சிறியே
வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா அது இன்னிசையோடு தலை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா மங்கையர் பின்னாலே லைசன்ஸ் இல்லாமே பழைய வரும் காமுகர்க்கு கண்ணிலே பூட்டு மங்கையர் பின்னாலே லைசன்ஸ் இல்லாமே பழைய வரும் காமுகர்க்கு கண்ணிலே பூட்டு அங்குமில்லாமே இங்குமில்லாமே அழைந்து ஒரு மூடனுக்கு மனசுல பூட்டு உறக்கங்கட்டு வழக்கங்கட்டு ஊருவம்பே கேட்டுக்கிட்டு உள்ளங்கட்ட மனிதனுக்கு காதுல பூட்டு உள்ளங்கட்ட மனிதனுக்கு காதுல பூட்டு ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவில் இதழ்களை போல் தீராத மாசமடா ரோஜாவில் இதழ்களை போல் தீராத மாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் இந்த அரசகுலம் மக்கள் மாறாத பாசமேடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாளை இணைந்து வந்தோம் நன்றி ஒற்றுமை ஒற்றுமை ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அரசகுலம் ராவண்ணா கணேசன் கோவை பில்டிங் கான்ட்ராக்ட் சார்பாக ஒரு வடித்துண்டு அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திருக்கிறார்கள் தம்பி ஜெயராஜ் அவர்களுக்கு ரூபாய் 101 அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திருக்கிறார்கள் அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்த அன்பு உள்ளங்களுக்கு ஒற்றுமை உணர்வோடு வெகு சீக்கிரமாக சந்திப்போம் சுந்தரம் நிறைந்தது சிறந்த மங்கை இவள் சுந்தரம் நிறைந்தது சிறந்த மங்கை இவள் இந்த போல எங்கே வந்தாள் வருகிறான் காவலன் சந்திக்கலாம் நாராயணன் அடி நாம் முடிச்ச கிளியே வாசமலர் கொடியே எம் மனசு தவிக்கிறடி நீ தேகமெங்கும் தனியே வந்ததென்ன துணையே தேடி இங்கும் துடிக்கிறடி ஒன்று நீயா திருந்து இல்ல தானே மருந்து ஒன்று நீயா திருந்து இல்ல தானே மருந்து அடி உன்னைத்தான் நினைச்சே உன்னையே மறப்பு நாம் முடிச்ச கிளியே வாசமல்ல கொடியே எம் மனசு தவிக்கிறடி நீ தேகமெங்கும் தனியே வந்ததென்ன தனியே தேகமெங்கும் துடிக்கிறடி கட்டு கட்டா புத்தகத்தை சுமக்கவில்லை நானடி ஆனாலும் நான் கெட்ட வழி போனதில்லை தானடி வெள்ளை மனோ உள்ள குணம் உள்ள ஆளு நானடி என்னை பத்தி ஊருக்குள்ளே நீயும் கொஞ்சம் கேளடி படிப்பு ஒண்ணே வாழ்க்கையா பாசமன்பு இல்லையா படிப்பில்லாமல் வாழ்க்கையில் உயர்ந்த மேதை இல்லையா உன்னை கண் போலத்தான் வச்சு காப்பேனடி அடி உன்னைத்தான் நினைச்சே உன்னையே மறப்பு நாம் முடிச்ச கிளியே வாசமல்ல கொடியே எம் மனசு தவிக்கிறடி நீ தேகமெங்கும் தனியே வந்ததென்ன துணையே தேடி ஊரில் தடிக்கிறடி